தமிழ் சினிமாவில் மிக பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்ட ஹீரோக்களில் ஒருவர் விஜய். 30 வருடத்திற்கு மேல் மாஸ் ஹீரோவாக கலக்கியவர். ஆனால் கடந்த ஆண்டு திடீரென ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்தார். இனிமேல் சினிமாவை விட்டு விலகி முழுக்க முழுக்க அரசியலில் தான் கவனம் செலுத்தப் போகிறேன் என்றார். அதோடு தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான் என்றும் தெளிவாக சொன்னார். அந்த நாளில் இருந்தே அந்த படத்திற்கு ஹைப் வேற லெவல்ல இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தை வினோத் இயக்குகிறார். இது தெலுங்கில் நந்தாமுரி பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி படத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதாம். படத்தில் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, கௌதம் வாசுதேவ் மேனன், மமிதா பைஜு, நிழல்கள் ரவி என பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கும். இசை அனிருத் ரவிச்சந்திரன், வில்லனாக பாபி டியோல் நடித்திருக்கிறார். முதலில் இந்த படம் தீபாவளிக்கு வரும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருந்தது. பிறகு அதை பொங்கலுக்கு மாத்தினாங்க. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் என்று அறிவித்ததும் டிக்கெட் முன்பதிவு சூப்பரா போயிட்டு இருந்தது. ரிலீஸுக்கு முன்னாடியே 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிய படம் ஜனநாயகன். ஆனா அதுக்குள்ள பெரிய ட்விஸ்ட். சென்சார் சான்றிதழ் கொடுக்க பிரச்சனை வந்துச்சு. அதனால படக்குழு கோர்ட்டுக்கு போனாங்க. வழக்கு இழுத்தடிக்க படம் பொங்கல் ரேஸ்ல இருந்து அவுட். பின்னாடி மறு தணிக்கை செய்ய அனுப்புனாங்க. அதற்குள்ள தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டதால படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் தேர்தல் வேலைகள்ல பிஸியா இருக்கிறார். தேர்தல் முடிந்ததும் படம் ரிலீஸ் ஆகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, முழு ஜனநாயகன் படம் பைரசி தளங்களில் லீக் ஆயிருக்கு. சிலர் அந்த காட்சிகளை சமூக வலைத்தளங்கள்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது குறித்து சினிமா விமர்சகர் பிரசாந்த் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யாரும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணாதீங்க, இல்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இப்ப பெரிய கேள்வி என்னன்னா, இன்னும் சென்சார் குழுவை தவிர யாருமே படத்தை முழுசா பார்க்காத நிலையில எப்படி லீக் ஆயிருக்கும்? சிலர் இது அரசியல் எதிரிகள் பண்ணிய வேலைன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் விஜய்க்கு எதிரான சதி என்றே பேசுறாங்க. அதே சமயம் சிலர் விஜயே பண்ணிருக்கலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்றாங்க. இதையெல்லாம் நடக்கிறதால ரசிகர்களுக்கு இன்னொரு பயம் வந்திருக்கு. ஏற்கனவே தலைவா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே லீக் ஆச்சு. அதுக்கு பெரிய பாதிப்பு வந்தது. அதே மாதிரியே நிலைமை ஜனநாயகன் படத்திற்கும் வருமோ அப்படின்னு கவலைப்படுறாங்க. சுமார் 500 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் இப்படி லீக் ஆனது பெரிய அதிர்ச்சி தான். இப்போ எல்லாரோட கேள்வியுமே இந்த படத்துக்கு அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றது தான்.